சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர். பேரவைத் தலைவர் அவர்கள் மனம் விட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு பேசுங்க. நீங்க பேசுங்க. கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம், எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்றது 2001 2006 இன்று வரை, 2006 வரை, 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும், அதாவது சப்ஜெக்டில். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை அலுவலகத்தின் மூலமாக அனைத்து கேள்விகளும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பதிலுக்காக அனுப்பியிருக்கிறோம். பதில் வந்தவுடன் கேள்விகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே 25 நாட்கள் கூட கேள்வி நேரம் இல்லாமல் இந்த அவை நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வப்போது எழுப்பப்படுகிற அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற விதத்தில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கேள்விக்கான பதில்களை விரைவில் அனுப்புவார்களானால் கேள்விக்குண்டான பதில் வந்தவுடனே விரைவில் நான் கேள்வி நேரத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிவிப்பாக வெளியிடுகின்றேன். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் கஞ்சம்பட்டி ஓடை செயல்பாட்டிற்கு கொண்டு வர கோரியுள்ளார்கள். இது தொடர்பாக நில எடுப்பு தொகை ரூபாய் 24,46,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு கஞ்சம்பட்டி கால்வாய் அமைக்கப்படும். வருவாய்த்துறை மூலம் நில எடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 50% நில எடுப்பு பணிகள் நிறைவுற்ற பின்னர் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 4240 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாசி தொகுதி பற்றி பல பிரச்சனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயங்கள் எதிர்கட்சியெல்லாம் பண்ணாங்க. அதாவது பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி பெரிய ஒரு மக்களுக்குள்ள ஒரு அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல, யாரும் அங்கே கிரவுண்டில் யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையாக இருந்தவர் அவர். ஆனால் அதுக்கப்புறமும் அதை சரி பண்ணுறதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியாக திறந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்ணுறதுக்காக நான் இங்கே